அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆடி பூரத்தை நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. கண்ணாடி வளையல், குங்குமம், பூ எல்லாமே வச்சு நல்லபடியா மங்களகரமா எல்லாரும் இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நாள். ஆண்டாள் நாச்சியார் அவங்களோட பிறந்த நாள் தான் சொல்லணும். அவங்க பாத்தீங்கன்னா என்ன கேட்டா அவங்க கடவுள், அந்த பெண் தெய்வம் அப்படிங்கிறத தாண்டி நான் அவங்கள எப்படி பாக்குறேன்னா ஒரு புரட்சியாளரா பாக்குறேன், புரட்சி பெண்மணியா பாக்குறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த காலத்திலயும் காதல் திருமணத்துக்கு எதிர்ப்புகள் நிறைய இருக்கு. காதல் திருமணத்தை ஏத்துக்காத எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க, சேர்த்துக்காதவங்க இருக்காங்க. காதல் திருமணம் பண்ணாலே அது தப்பானதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்ல இருக்கவங்க இருக்காங்க. அப்புறம் சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் சமீப காலமா லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காதல் திருமணத்தை ஏத்துக்கிட்டு ஃபேமிலியே 2 பேரும் சேர்ந்து பேசி இப்போ புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அதுக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் நான் என்ன புரட்சி பெண்ணுன்னு ஏன் சொல்றேன்னா, அப்ப பாத்தீங்கன்னா பெண்களை அடிமையா வச்சிருந்தாங்க அப்படிதான் நம்ம சொல்லி பழகிருக்கோம். ஆனா சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அவங்க எவ்வளவு நமக்கே தெரியாம புரட்சி பண்ணிருக்காங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கும் போதுதான் தெரியும். பெருமாள் மேல இருந்த அன்புனாலையும் காதல்னாலையும் அவங்கள நினைச்சு பூமாலையும் பாமாலையும் சூட்டி பெருமாளை நினைச்சுக்கிட்டே இருந்து கட்டுனா திருமாலை தான் நான் கட்டுவேன், அவர் காலில் தான் நான் சரணாகதி அடைவேன்னு சொல்லி அவங்க தந்தையார்ட்ட மக்கள் எல்லாருக்கிட்டையுமே அடம் பிடிச்சு ஒரு வீர பெண்மணியா புரட்சி பெண்மணியா அந்த காலத்திலேயே ஆண்டாள் இருந்திருக்காங்க. அதனால ஆண்டாள் நாச்சியாரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க பாடின அந்த திருப்பாவைங்கிறது மார்கழி மாதத்துல நான் டெய்லியுமே ஒவ்வொரு பதிகம் நான் படிப்பேன் கண்டிப்பா. அதே மாதிரி மார்கழி மாதனாலே ஆண்டாள் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. அவங்க சொன்ன வழியில தான் காலையில இருந்துச்சு நம்ம கோலம் போடுறது, பெருமாளை வணங்குறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பண்ணியிருப்போம். அப்படிப்பட்ட இந்த புனிதமான நாள்ல நம்ம குழந்தை பேர் மட்டும் இல்ல, பெண்கள் நீங்க மனசார எந்த கணவரை நினைக்கிறீங்களோ, எப்படி நம்ம எப்பட்ட கணவர் நமக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்க எல்லாருக்கும் உங்க விருப்பப்படியே கணவர் அமையணும். ஏன்னா கணவர் சரியா அமைஞ்சாலே அந்த பெண்ணுக்கு பெரிய சொத்துங்கிறது வேற எதுவுமே தேவை கிடையாது. அந்த ஒன்னே போதும். அது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நமக்கு எதுவுமே இல்லாட்டியும், பணம் காசு எதுவுமே இல்லாட்டியுமே நம்ம புரிஞ்சுக்கிற ஒருத்தர் நம்ம கூட இருக்கும்போது, அதுவும் கணவரா இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை எல்லா பெண்களுக்கும் அந்த இறைவன், அந்த ஆண்டாள் நாச்சியார் வழங்கணும், பெருமாள் ஆசையோட எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் இன்னைக்கு அவங்கள வேண்டிக்கிறேன். அதனால கணவன் நல்லபடியா வரணுங்கிற கன்னி பெண்களும், அதே மாதிரி குழந்தை பேர் வேணுங்கிற கல்யாணமான சுமங்கலி பெண்களும் இன்னைக்கு வளையல் வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால கண்டிப்பா கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க. உங்களால எந்த விலையில வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்துட்டு நீங்க அந்த ஒரு பிளவுஸ் பிட்டோ, ஒரு கண்ணாடி வளையல், மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் 2 வச்சு நீங்க சாமிக்கு படைச்சிட்டு வளையல் சாமிக்கும் சாத்திட்டு, இன்னொரு வளையல் டஜன் வளையல் வாங்கிட்டு 2 டஜன் வாங்கினீங்கன்னா 1 டஜன் சாமிக்கு சாத்திருங்க. இன்னொரு டஜன் படைச்சிட்டு அந்த வளையல நீங்க 2 வளையல் போட்டுக்கிட்டு மத்தவங்களுக்கும் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீடுகள்லையும் கூப்பிட்டு நீங்க பண்ணலாம். அதாவது குழந்தை பேர் வேணுங்கிறவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல நல்லா வாழ்ந்தவங்க, குழந்தையை பெற்றவங்க, வயசானவங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு நீங்களும் வீட்லயே செய்யறீங்கன்னா ஒரு 9 பேர் இல்ல 5 பேர் இல்ல 3 பேர் அப்படின்னு கூப்பிட்டு அவங்க கையால நீங்க சந்தன குங்குமம் அச்சதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வளையல் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நானும் அந்த மாதிரி வளையல் போட்டுதான் எனக்கும் குழந்தை பிறந்துச்சு. கூட்டு பிரார்த்தனைக்கு எப்படியுமே ஒரு பெரிய பலன் இருக்கும். அதாவது நம்ம மட்டும் வேண்டது இல்லாம நமக்காக இன்னும் 4 பேர் வேண்டி இந்த பிள்ளைக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேண்டிக்கிட்டு வளையல் போடுறாங்க அப்படிங்கிறது பெரிய பெரிய விஷயம். அந்த பாக்கியம் எனக்கும் கிடைச்சிச்சு. அந்த பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே என்னமோ எனக்கு லேட்டாவே எல்லாமே கிடைச்சிச்சு அந்த குழந்தை பேருங்கிறது. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை பேருங்கிறது நான் அடையறதுக்கு முன்னாடி பண்ண நிறைய ப்ராசஸ், அந்த ஆன்மீக பயணம் தான் இப்ப நான் இவ்வளவு தெளிவா நான் பேசுறதுக்கு காரணம், இவ்வளவு பக்தியா இருக்கிறதுக்கு காரணம். அதாவது கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் சோதிப்பாருன்னு சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையில எல்லாமே சோதிச்சு சோதிச்சுதான் எனக்கு கொடுப்பாரு. எதுவுமே ஈஸியா எனக்கு கிடைக்காது. அப்படி கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா நல்லபடியா கொடுப்பாரு. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல எனக்கு எப்படி வளகாப்பு பண்ணாங்க, எப்படி வளகாப்பு எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிறதையும், எனக்கு இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர், அதுவும் இல்லாம அவங்க என் தங்கச்சி மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா நான் போட்ட இந்த 200 வீடியோ, இது 200வது வீடியோ. இந்த 200வது வீடியோல உங்க வீடியோ பார்த்து நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கான புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். அதுக்கான சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதையும் நான் ஷேர் பண்ண போறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க.
இப்ப வந்து நான் எனக்கு வந்து எங்க வீட்டுக்கார சைடு வந்து பாத்தீங்கன்னா வளகாப்புங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எல்லா பெண்களுக்குமே குழந்தை பிறந்த உடனே அதாவது குழந்தை பிறக்க கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை இருக்கும். குழந்தை பிறக்க அந்த ப்ராசஸ்ல 7வது மாசம் 5வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா வளகாப்பு போட்டுக்கணும் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே ஆசையா இருக்கும். ஆனா எங்க வீட்டு சைடு அந்த மாதிரி முறை கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தினால வளகாப்பை வந்து பொண்ணுங்களுக்கு பண்ண மாட்டோம். வளையல் அவங்களே வாங்கி வேணா போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வளைகாப்புங்கிறது பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அதை பத்தி நான் பெருசா நினைக்கல. நமக்கு குழந்தை வந்ததே பெருசு, நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்துல தான் நான் இருந்தேன். ஏன்னா எனக்கு குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு வளையல்லாம் போட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு எனக்கு வந்து அழகுபடுத்தி பார்த்தாங்க. அந்த சொந்த பந்தம் இல்லாம தெரிஞ்சவங்க இல்லாம அந்த கோவில்ல போய் பழக்கத்திலேயே வந்து எனக்கு இவ்வளவு விஷயம் செஞ்சாங்க. அந்த காந்தி நகர் மக்களுக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அது என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அப்படி மறந்தா அது நான் மனுஷியே கிடையாது. அதனால வந்து இன்னமும் அந்த கோயிலுக்கு போகும்போது தம்பியும் கேட்பாங்க, என்னையும் வந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு சந்தோஷமா பார்ப்பாங்க. அதனால வந்து எனக்கும் அதுல ரொம்ப சந்தோஷம். அங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி முறை வந்து நமக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாகமணி அம்மன் கோயில் உங்களை பத்தி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அப்படி தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த கோவிலை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் அந்த கோவில்ல. அதனால வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் ஏன் சொல்றேங்கிறது புரியும். அந்த நாகமணி அம்மன் கோவில்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நீ வந்து கூட்டிட்டு வா. அது வந்து எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்காங்க 5வது மாசத்துல நீ கூட்டிட்டு வா, நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நாங்களும் வந்து தயங்கி தான் போறோம். ஏன்னா எனக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து நான் சொல்றேன். கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் நான் சந்திச்சேன். அதனால வந்து நான் வெளியே எங்கேயும் நான் போற. அதனால வந்து எப்படி நமக்கு அவ்வளவு தூரம் போறதுன்னு பயந்துகிட்டே தான் போனேன். அப்பதான் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, கொடுத்தவ என்னைக்கும் பறிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிங்கிற வார்த்தையை சொன்னாரு. சில விஷயங்கள் வந்து மரத்துல வந்து ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் வந்து லொடலொடன்னு பேசினாலும் அதுல எந்த அர்த்தமே இருக்காது. நிறைய பேசுவோம், அதுல அர்த்தமே இருக்காது. ஆனா ஒரே வார்த்தை சொன்னாலும் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது திருவார்த்தைங்கிற மாதிரி நல்லபடியா அந்த வார்த்தை நம்ம மனசுல என்னைக்கும் பதியும். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இன்னமும் என் காதுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. கொடுத்தவ என்னைக்கும் பறிக்க மாட்டா, நீ கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. இவங்களும் வந்து எனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா எனக்கு வளகாப்பு நடத்துறதுக்காக கோவில்ல எனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு அந்த அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து. அங்க கோவிலுக்கு வந்தவங்க எல்லாருமே எனக்கு வளையல் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி, உனக்கு வந்து ஆண் குழந்தையே பிறக்கணும் ஒரு அம்மாலாம் சொன்னாங்க. எனக்கு வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தைலாம் நான் பாகுபாடு பார்க்கல. எனக்கு வந்து நான் எதிர்பார்த்ததே பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை தான். ஏன்னா நான் அம்மன் வந்து நிறைய வழிபாடு செஞ்சதுனால அந்த குழந்தை பிறந்தா துர்கான்னு பேர் வைக்கணும்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி வந்து நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே நான் போற கோவில் ஆஞ்சநேயர் கோயிலா இருக்கட்டும், இல்ல வந்து முனீஸ்வரன் கோயிலா இருக்கட்டும், எங்க போனாலுமே உனக்கு வந்து பையன் தான் பிறப்பான் அப்படின்னு சொன்னனால எனக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கூட டாக்டர் வந்து சொல்லுவாங்கல்ல, சிசேரியன் பண்ணாலே நம்ம அரை மயக்கத்துலதான் இருப்போம். அப்ப சொல்லும் போது உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது என்ன நமக்கு தெரியுமே ஏற்கனவே அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சே தவிர இது புது ஸ்கேனும் பண்ணல, எதுவுமே பண்ணாம நமக்கு குழந்தை பத்தி எதுவுமே தெரியாது. பிறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணுங்கிறது ரூல்ஸ். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லும் போது எனக்கு பெருசா ஆச்சரியம் இல்லை. அந்த அளவுக்கு என் மனசுல பதிய வச்சுட்டாங்க, உனக்கு ஆண் குழந்தைன்னு. அதே மாதிரி எனக்கு ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு. அவங்க பேர் வந்து யோக தீட்சிதன், முருகன் பேர் தீட்சிதன் தான் வச்சிருக்கோம். அதனால வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு, அதாவது தீட்சிதன்கிற பேர் வந்து அவங்க அப்பா, அதாவது எங்க வீட்டுக்கார் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை கருவுல இருக்கும் போதே வந்து அந்த பேரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் முதல் லெட்டர் வந்து ஒயில ஆரம்பிக்கணும், யா அந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னால யோக தீட்சிதன், ஆஞ்சநேயர் யோகிங்கிற மாதிரி யோக தீட்சிதன் சொல்லி பேர் வச்சோம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த எனக்கு இந்த ஆடிப்புறத்தன்னைக்கு நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து எங்க குடும்பத்திலே இந்த வழக்கம் கிடையாது. அதாவது எங்க அம்மா வீட்டு சைடு இருக்கு, எங்க அன்னைக்கெல்லாம் நல்லா பண்ணாங்க எங்க அண்ணன். ஆனா வந்து எனக்கு வந்து எங்க புகுந்த வீட்டு சைடு வந்து இல்ல. எப்பவுமே பெண்களுக்கு வந்து புகுந்த வீட்டு சைடு என்ன பழக்கமோ அதான் வந்து செய்யணும், அதை மீறி நம்ம பண்ணக்கூடாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கன்சீவா இருக்கும் போது சொரக்கா கூட சாப்பிடல. சொரக்கா கூட்டெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணி காய் நீர்க்காய்ங்கனால சேர்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சொரக்கா அம்மங்கிறது போட்டனால அந்த குடும்பத்துல யாரும் சொரக்கா சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லி அந்த மாசம் சொரக்காலாம் எனக்கு நிறைய கொடுத்தாங்க. நான் சாப்பிடல. எனக்கு பயம், ஏதாவது குழந்தைக்கு ஆயிருமோ, இதனால நம்ம மீறி பண்ணிட்டு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பயந்துகிட்டு நாங்க வாங்கல. அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இது மாதிரிதான் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வளைகாப்பு அந்த நாகமணி அம்மன் கோவில் சன்னிதானத்துல வந்து எனக்கு நடந்துச்சு. அப்ப வந்து நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா நம்மளால பண்ண முடியும். எங்க வீட்டுக்கார நினைச்சா அப்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் நான் ஆசைப்பட்டா எனக்கு எல்லாம் செய்வாரு, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பழக்கம் இல்லாதப்ப எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும், நமக்கு வந்து வளையல் போட்டு பார்க்கணும், சந்தன குங்குமம் வைக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை வந்து எனக்கு நிறைவேற்றினது அந்த நாகமணி அம்மன் தான். அப்ப நான் வந்து மனசுல நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அவங்கள்ட்ட நான் கேட்க கூட இல்லை. அவங்களாம் வந்து எனக்கு
உத்தரவு கொடுத்து அவர் மூலமா எனக்கு செய்ய சொல்லி எனக்கு செய்யும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டுருவேன் பாருங்க. அதனாலதான் நான் தம்ப்நெயில்ல சொன்னது கடவுள் வந்து நடத்தின வளைகாப்பு. எனக்கு எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா, ஒரு பெரிய மண்டபத்திலயோ இல்ல பெரிய ஒரு ஹோட்டல்லையோ நடத்தியிருந்தா கூட, வீட்டுல கூட பெரிய அலங்காரம் பண்ணியிருந்தா கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்காது. அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. அதனால வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த வளையல் பத்தி நான் சொல்லும் போது நிறைய சொல்லணும். நான் வந்து முத வந்து எங்க அம்மா கையால தான் நான் வளையல் போட்டுக்கிட்டேன். எங்க அம்மா வந்து அவங்க தயங்குவாங்க எதுக்கா இருந்தாலும், ஏன்னா அப்பா இல்ல, அதனால வந்து எல்லாம் நல்ல விஷயம் பண்றதுக்கும் தயங்குவாங்க. ஆனா நான் வந்து என்ன நினைப்பேன்னா, ஒரு தாயை மிஞ்சின நல்ல ஒரு எண்ணம் வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறது யாரும் இருக்க முடியாது இல்லையா. அதனால வந்து நீ மதம் போட்டுடுமா அப்படின்னு சொல்லுவேன். அதனால வந்து நான் எங்க வீட்டு பூஜைல வாடகை வீட்டுல இருக்கும் போது முத வந்து இந்த நவராத்திரி சமயத்துல வளையல் கொடுத்தாங்க. அதை வந்து அம்மா கையில போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அக்கா மகாசக்தி மாரியம்மன் கோயில்ல அந்த அக்கா வந்து நான் வந்து நிறைய பேத்துக்கு வளையல் போட்டிருக்கேம்மா, நல்லதுபடியா குழந்தை பிறந்திருக்கு, உனக்கும் இந்த வருஷம் நல்லபடியா அந்த நவராத்திரியில போடுறேன் பாருக்கு அது தங்கும்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வளையல் நான் இன்னமும் பத்திரமா வச்சிருக்கேன். அந்த வளையல் வந்து நான் சென்டிமெண்டா வச்சிருப்பேன். அதான் சொல்றேன்ல, இப்போ 8-9 வருஷம் ஆச்சு அந்த வளையல், ஆனா இன்னும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். கண்ணாடி வளையல் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வளையல் வந்து எனக்கு அங்க மகாசக்தி அம்மன் மாரியம்மன் கோயிலே வந்து எனக்கு போட்டு விட்டாங்க. அதே மாதிரி விஜயதசமி அன்னைக்கும் அந்த ஆடிப்பூரத்து அன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த தம்பி சொல்லி நான் ஏற்கனவே சொல்லி இந்த கனவுல வந்து சொன்னாருன்னு ஆசிரியர் மாதிரி சொன்னுச்சுன்னு சொன்னார்ல, அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து இந்த மாதிரி செய்யுங்க, இவங்களுக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை மூலமா வந்து செஞ்சு இவங்களுக்கு சந்தன குங்குமம் வச்சு வளையல் போட்டு விடுங்கன்னு சொல்லும் போது அந்த காந்தி நகர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு வந்து பண்ணாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து அந்த காந்தி நகர்ல இருக்கிற 2 அக்காங்க, அவங்க மேனகா அக்கா செல்வி அக்கான்னு சொல்லுவாங்க, அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சோறாக்கி போட்டாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நாங்க வந்து லவ் மேரேஜ்னால அப்ப வந்து பேச்சுவார்த்தை ரொம்ப இல்லை 2 சைடுமே. அதனால வந்து சில விஷயங்களுக்காக நம்ம இயங்கும் போது இப்படி நம்ம கடவுள் வந்து இந்த மூலமா வேற ஒருத்தவங்க மூலமா நமக்கு வந்து செய்யும் போது அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோகதிஷன் வந்து நல்லபடியா பிறந்து ஒரு நல்ல நாள்ல பிறந்து எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம இன்ன வரைக்கும் நல்லபடியா அவன் இருக்கான். அவன் வந்ததுக்கு அப்புறம் குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு இன்ன வரைக்கும் நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். நல்லபடியா சந்தோஷமா உறவுகளோட இருக்கோம்னா அதுக்கு காரணம் யோகதிஷன் தான். அது கடவுள் கொடுத்த அந்த வரம் தான். ஏன்னா எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவன் மேல ரொம்ப வந்து உயிரா இருப்பான். தாய்மாமன் பாசம்னா என்னன்னு அப்படிதான். இந்த தாய்மாமன் அந்த ஆம்பளை பிள்ளைங்க மேல பாசமா இருக்கிறது வந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு இதா வியப்பா இருக்கு. இது மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க மேல எல்லா மாமன்களுக்கும் ஆசை இருக்கும், ஆம்பளை பிள்ளைங்க மேல இப்படி பாசம் வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க அப்பாய் தாத்தா அம்மாச்சி எல்லாத்தையுமே எல்லா உறவுமே அவனுக்கு வந்து சிறப்பா, அத்தை மாமா எல்லாமே சிறப்பா கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம வந்து பேரண்ட்ஸை மீறி ஒரு கல்யாணம் பண்றோம் அப்படிங்கும் போது அந்த வருத்தம் இருக்கும். அதை தாண்டி குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை செல்வம் வந்து எப்படி வந்து நம்ம அந்த குழந்தை வந்து எப்படி குடும்பத்தை இணைக்குதுங்கிறத நம்ம படத்துல நிறைய பார்த்திருப்போம். நிறைய பேர் வந்து உணர்ந்திருப்பீங்க லவ் மேரேஜ் பண்ணவங்க. ஆனா இது நம்ம லைஃப்லயே அது நடக்கும்போது நமக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். சில பேர் வந்து வருஷக்கணக்கா கழிச்சுதான் பேசுவாங்க. நமக்கு வந்து ஒரு 3 வருஷத்துலயே வந்து எல்லாம் பேசிட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த கர்ப்பகால டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என் கணவரும் நல்லபடியா எங்க அம்மாவும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அதனால வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து எந்த குறையுமே நான் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு வந்து அந்த நம்ம சொல்ற மாதிரி நம்ம நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நல்லதே நடக்குங்கிற மாதிரி நான் நல்லது மட்டும்தான் நினைப்போம். எங்க வீட்டுக்காரும் அப்படிதான். எங்க அம்மா எங்க அண்ணன் எங்க நாத்தனார் சைடு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு உரிய அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா இல்லை. அதனால வந்து ஃபேமிலி வந்து பெருசா வந்து பெரிய இஷ்யூ எதுவுமே இருக்காது. அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனா பொசசிவ் சில சமயம் அந்த சண்டைகள் சின்ன குட்டி குட்டி சண்டைகள் எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் இல்லைங்கள. அது பாத்தீங்கன்னா அது அன்பு காரணமா தான் சண்டையே வரும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம குடும்பம் வந்து ஒத்துமையா தான் இருக்கும். அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆடிப்பூரத்தன்னைக்கு என் வளைகாப்பு இப்படிதான் நடந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணாலும் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப கிராண்டா தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, கோவில்ல பண்ணாங்க, அதுவும் எங்களுக்கு வழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லியுமே நல்லபடியா பண்ணி எனக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்தது அந்த அம்மன் தான். அதனால என்னைக்குமே அந்த அம்மனுக்கு வந்து நான் நன்றி விசுவாசத்தோட கண்டிப்பா இருப்பேன். அதே மாதிரி எல்லா அம்மனையும் சேர்த்தான் சொல்றேன். நான் போன கோயில்ல இருக்க எல்லா குங்குமவள்ளி அம்மன் கோயில்ல இருந்து எனக்கு பிரசாதமா வந்து பாத்தீங்கன்னா வளையல் கிடைச்சிச்சு. அந்த சமயத்துல எனக்கு நிறைய சாமி வளையல் தான் கிடைச்சது, அம்பாள் வளையல். அதை வந்து நான் நல்லபடியா நான் போட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த டெலிவரி அப்பதான் நான் கழட்டினேன். அதுக்கப்புறம் டெலிவரி முடிஞ்சு திரும்ப வந்து கரண்டி அந்த வளையல் தான் நான் திரும்ப வந்து வேற கரண்டி வளையல் சாமி வளையல் தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். இன்னும் கரண்டி வளையல் தான் நான் நிறைய போடுவேன். அந்த சத்தம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி
அந்த வளையல்கள் எல்லாமே இன்னமும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். இது மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து வளைகாப்பு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். வளைகாப்பு நடக்கலைன்னா நீங்க வருத்தப்படாதீங்க. அந்த அம்மனை அந்த ஆடி போறதன்னைக்கு நீங்க வந்து வேண்டிக்கோங்க. சீக்கிரம் அவளே வந்து உங்களுக்கு நல்லபடியா ஒரு நல்ல வளைகாப்பு நடத்தி வைப்பாங்க. உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம நல்லபடியா குழந்தை பிறக்கும். இப்ப நான் இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன்னு சொன்னேன்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி போறதன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்து, நான் வெள்ளிக்கிழமை போட்டிருந்த வீடியோ பார்த்து அவங்க வந்து அவங்க வீட்லயும் வந்து சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி வளையல் மாலை அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு சாத்தி ரொம்ப சந்தோஷமா வந்து நான் பூஜை பண்ணேன்க்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, உங்க வீடியோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளால வந்து இன்னொருத்தவங்க வந்து பயனடையும் போது அவங்களுக்காக நம்மளும் வேண்டிக்கும் போது 2 பேருக்குமே அந்த புண்ணியம் நல்லபடியா கிடைக்கும். அவங்களும் அடுத்த வருஷம் ஆடி போறதன்னைக்கு அந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் சன்னிதானத்துக்கு குழந்தையோட வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க. அதே மாதிரி உமானு என் தங்கச்சி அவங்களுக்கும் வந்து சீக்கிரமா வந்து நல்லபடியா குழந்தை பிறக்கணுங்கிறதையும் இந்த ஆடி போறதன்னைக்கு வேண்டிக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆயிடுக்கு. அதே மாதிரி குழந்தையும் நல்லபடியா பிறக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு இருக்க எல்லா பெண்களுக்கும் இந்த வருஷம் நல்லபடியா வந்து குழந்தை தரிக்கணும். அடுத்த வருஷம் குழந்தை கை மடியில வந்து அந்த பார்வதி தேவி எப்படி முருகனை கையில வச்சிருக்காங்களோ அதே மாதிரி எல்லாருமே வந்து குழந்தைய கையில வச்சிருக்கணும், மடியில தவள விடணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.